உங்கள் ஃபேமிலிலேருந்து ராதா நடிக்க வருவாங்க அப்படின்னு ஏதாவது எதிர்பார்த்தீங்களா? சத்தியமாக எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் நடந்துச்சு. அதுதான் டைம்ன்றது. ஐ பிலீவ் இன் டைம். சூப்பர்ஸ்டிஷியஸ் கிடையாது, பட் ஐ பிலீவ் இன் டைம். குட் டைம், பேட் டைம், அதுலலாம் எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை உண்டு. நீங்கள் என்னதான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் கெட்டது நடக்கணும்னு இருந்தால் அது நடந்திருக்கும். நீங்கள் எதுக்குள்ளே ஒளிஞ்சு உட்கார்ந்தாலும் சரி நடக்கும். ஆனால் அது உங்களுக்கு டைம் நல்லா இருக்குன்னா, அது ரீசெண்டாக ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோவை பற்றி ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டும்போது சொன்னாங்க, அதான்ப்பா டைம்ன்றது. உங்கள் டைம் நல்லா இருக்குன்னா நீங்கள் சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட அது பாசிட்டிவாக மாறிடும். ஆனால் உங்கள் டைம் மட்டும் கெட்டதாக போச்சு, நீங்கள் என்ன தான் பாசிட்டிவாக பண்ணாலும் அது திருப்பி நெகட்டிவாக வந்து உங்களை கடிக்கும் அப்படின்னாங்க. அது கரெக்டுன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். முதல்ல உங்களுடைய தங்கை நடிப்பை பார்த்தப்போ எப்படி இருந்தது உங்களுக்கு? நல்லா இருந்தது. அலைகள் ஓய்வதில்லை. எனக்கு அவங்க நடித்ததில் எனக்கு பிடிச்ச படம் வந்து காதல் ஓவியம். எனக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு அந்த காதல் ஓவியம், அப்புறம் வந்து ரொம்ப மனசுக்கு வருத்தம் கொடுத்தது முதல் மரியாதைக்கு அவார்டு வராதது. காதல் ஓவியம் நான் வந்து பெரிய அளவுக்கு, அதாவது அப்போல்லாம் வந்து 200 டேஸ்ன்னெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. 25 டேஸ், 75 டேஸ், 100 டேஸ் தான். ஆனால் எனக்கு காதல் ஓவியம் 200 டேஸ் போனோன்னு ஆசை இருந்துச்சு. அந்தளவுக்கு நல்ல படம். அதுக்கப்புறம் எனக்கு வருத்தத்தை கொடுத்தது அவார்டு வராதது. ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு நியூஸ் வந்தது இவங்களுக்கு அவார்டுன்னு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் மாறிடுச்சு.